எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி என்னன்னா, ஏஐ ஒரு த்ரெட்டா இல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா? நீங்க த்ரெட்டா ஆப்பர்ச்சுனிட்டியாங்கிறத விட இது ஒரு பெரிய மார்க்கெட். ஒன் டே பண்ற வேலையை ஒரு 10 மினிட்ஸ்ல இது ஒரு ஏஐயோட அட்வான்ஸ் ரீசனிங் ஃப்ரேம் ஒர்க். அப்படின்னா இது ஒரு சாட்பாட் மட்டும் கிடையாது, அதுக்கும் கொஞ்சம் மேல அட்வான்ஸ்டு ஒரு ஏஐ டூலா வந்து இருக்கு. ஸோ ஏஐ ரீசன் வந்ததே அதுக்கான காரணம். பட் அப்போ ஃபியூச்சர்ல பெரிய செக்யூரிட்டி டீம் எதுவும் தேவைப்படுற மாதிரி இருக்காதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்த்தா செக்யூரிட்டியில எல்லாருக்கும் ஏஐல வேலை போற மாதிரி நீங்க சொல்றதா இருக்கு. சைபர் செக்யூரிட்டி அப்படி இல்லை. அந்த இண்டஸ்ட்ரி மட்டுமே ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியா இருக்கும். ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண விஷயம் வந்து நிறைய இருக்கு. இப்ப ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, இது ஏஐ பவர்டு ஆட்டோமேஷன் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நம்மளோட தணிக்கை பிளாட்ஃபார்ம் ஏஐ ட்ரிவன் பிளாட்ஃபார்ம். அதுல என்ன பண்றோம்னா ஒவ்வொரு டாக்குமெண்டா நாங்க எடுத்து மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ த அடாப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏஐ இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ், சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி என்னன்னா, ஏஐ ஒரு த்ரெட்டா இல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா? அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். ஹாய் சார். ஹாய் இர்ஃபான். கிளாட் மேத்தோஸ் அப்படின்னா என்னது சார்? இர்ஃபான், நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி. இப்பதான் கரெக்டான ஒரு டாபிக் நீங்க வந்திருக்கீங்க. ஏஐ இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஏஐல சைபர் செக்யூரிட்டி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா கிளாட் மைத்தோஸ், சரிங்களா? இந்த ஏஐ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ரீசனிங் ஃப்ரேம் ஒர்க்கா வருது. ஸோ ரீசனிங் ஃப்ரேம் ஒர்க்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியில பேசிக்கா நம்ம ரீசனிங்னு சொல்றது என்னன்னா, ஒரு அட்டாக் வரும்போது அதோட த்ரெட் இன்டெலிஜென்ஸ் என்ன, அதோட இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மேஜர் இந்த ஏஐ வச்சு நம்ம சிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது ஒரு ஏஐயோட அட்வான்ஸ் ரீசனிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஒரு ரீசன் இப்போ ஏஐ நீங்க ChatGPTல பின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றப்ப அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்கும். இந்த வெரைட்டி ஆஃப் ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அது திங்க் பண்ணுது, என்ன ப்ரொவைட் பண்ணலாங்கிற ஒரு ரீசனோட உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. தட் இஸ் அததான் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம வந்து ஏஐல நம்ம பார்க்குறோம். ஓகே சார். அப்படின்னா இது ஒரு சாட்பாட் மட்டும் கிடையாது, அதுக்கும் கொஞ்சம் மேல அட்வான்ஸ்டு ஒரு ஏஐ டூலா வந்து இருக்கு அப்படின்றது. ஓகே சார், இது நார்மல் ஒரு சாட்பாட்ல இருந்து எப்படி சார் வேறுபடுது? ஸோ நார்மலா ஒரு சாட்பாட் நீங்க பாத்தீங்கன்னா as I mentioned, ChatGPTல நீங்க வந்து ஜஸ்ட் பிங் பண்றீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை கொடுக்கும். இந்த கிளாட் மைத்தோஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சைபர் செக்யூரிட்டியோட ஒரு ரீசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, சிஸ்டமோட கண்டெஸ்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிடெக்ஷன் மெத்தடாலஜியை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனும் ப்ரொவைட் பண்ணுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்டானமஸ் சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கா ரன் ஆகுது. ஒரு ஏஐ ரீசனிங் ஃப்ரேம் ஒர்க், சரிங்களா? இந்த ரீசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அதுதானே சார்? எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்றோம், ஜெமினி யூஸ் பண்றோம், வேரியஸ் இது பண்றோம்னா என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறோம், நம்ம நார்மலான ஒரு பர்சன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரொவைட் மீ இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது தமிழ்லயோ மல்டிலிங்குவல்ல உங்களுக்கு கொடுக்கும். பட் இந்த வெரைட்டி ஆஃப் ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு ரிக்வஸ்ட் நம்ம போடுறோம். எக்ஸாம்பிள், நான் வந்து உங்க கம்பெனிக்கு ஒரு ஃபிஷிங் சிமுலேஷன் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட கண்டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபிஷிங் சிமுலேஷன் ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ இன்டெலிஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி ஏஐ. சூப்பர். ஓகே, இது ஒரு ஓகே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றீங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டியில இது என்ன மாதிரியான ஒரு வேலைப்பாடை பார்க்குது சார் இந்த கிளாட் மேத்தோஸ்? ஸோ இந்த வெரைட்டியான ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம நார்மலா ஒரு செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர் ரன் பண்ணும்போது ஒரு 24/7 நம்ம ஒரு ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி த்ரெட் அனலைஸ் பண்ணுவோம், லாக் அனலைஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு சஜஷன் நம்ம கொடுப்போம், அண்ட் அலர்ட்டை வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இந்த கைண்ட் ஆஃப் ஒர்க்கை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆட்டோமேஷனா பண்ணுது. ஸோ நம்ம ஒரு ஒன் டே பண்ற வேலையை ஒரு 10 மினிட்ஸ்ல திஸ் அனாலிசிஸ் done from the AI and provide the output of the cyber security related activity. ஒரு 10% செய்ய வேண்டிய வேலையை வந்து ரொம்ப டைம் மிச்சம் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கு.
ஸோ ஏஐ ரீசன் வந்ததே அதுக்கு தானே காரணம். பட் நம்ம வேரியஸ் ஏஐ யூஸ் பண்றோம். நம்ம வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் சைபர் செக்யூரிட்டிக்கு நம்ம ஒரு டைம் கன்சூமிங் கொஞ்சம் ஒரு இன்டெலிஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ அனலைஸ் இப்போ அந்த ஆட்டோமேஷன் இந்த மேனுவலா என்னென்னலாம் பண்றீங்க டே டு டே ஆக்டிவிட்டியை அதை வந்து ஒரு ஆட்டோமேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஏஐ வெரைட்டி உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கும். கிளாட் மாத்தோஸ் மாதிரியான ஏஐ டூல் செக்யூரிட்டி டீமுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது? இந்த கிளாட் மைத்தோஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களோட டே டு டே ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஆட்டோமேஷன் கிரியேட் பண்றதுனால ஃபாஸ்டரா வந்து உங்களால அனலைஸ் பண்ண முடியும், அலர்ட்டை வந்து மானிட்டர் பண்ண முடியும். நீங்க ஒரு மெயிலை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வெரி ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் ஒர்க் இருக்கும்போது பெரிய இம்பாக்ட்னு நீங்க சொல்றதுங்கிறதோட இதை வந்து நம்ம ஆட்டோமேஷனா கன்வெர்ட் பண்றோம். 10 பேர் செய்யற வேலையை ஒரு ஒரு ஏஐ மூலமா நம்ம ஈஸியா வெரி ஃபாஸ்டரா ஃபால்ஸ் பாசிட்டிவ் இல்லாம எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு இந்த கிளாட் மேத்தஸ் யூஸ் ஆகும். ஓகே ஓகே சூப்பர் சார். அப்போ ஃபியூச்சர்ல பெரிய செக்யூரிட்டி டீம் எதுவும் தேவைப்படுற மாதிரி இருக்காதுன்னு நீங்க சொல்றது பார்த்தா செக்யூரிட்டியில எல்லாருக்கும் ஏஐல வேலை போற மாதிரி நீங்க சொல்றதா இருக்கு. சைபர் செக்யூரிட்டி அப்படி இல்லை. ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஆட்டோமேஷன் இருக்கும்போது ரெடியூஸ் பண்றோம். பட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், ஒரு இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், ஒரு எப்படின்னா ஒரு பிஹேவியர் அனாலிசிஸ் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மல்டிபிள் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு கவர்னன்ஸ் பார்ட் பார்க்கணும், ஒரு காம்ப்ளெக்ஸான கம்ப்ளைண்ட்ஸ் அலைன் பண்ற இடத்துலலாம் வந்து எம்ப்ளாயி ஆர் டீம் மெம்பரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம். பட் ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 10 காயின் வைக்கிற இடத்துல இந்த ஒரு காயின் வச்சிங்க அப்படின்னு சொன்னா அது ஃபுல்ஃபில் தர் என்டையர் நீட். அந்த கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் நம்ம. பட் சைபர் செக்யூரிட்டி கோயிங் டு கிவ் மோர் ஜாப் ஃபார் யூ கைஸ். இந்த கிளாட் மைத்தோஸ் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் இன்னும் நிறைய வரும். ஸோ யூ நீட் டு அடாப்ட். ஹியூமன் வந்து குறையும் அப்படிங்கிறது இல்லை, சிஸ்டம்ல இருந்து மேனுவலா பண்றது வந்து அவாய்ட் ஆகுமே ஒழிய எம்ப்ளாயியோட ஆர் ஒரு செக்யூரிட்டி பர்சனோட நீட் ஆல்வேஸ் தேர் ஃபார் த ஆர்கனைசேஷன். சார் நான் சைபர் செக்யூரிட்டில பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, எஸ்எம்இ மாதிரிலாம் இது கிடையாது. ஸோ இதுல என்னன்னா விஏபிடி ஸ்டாக் மானிட்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரியான ட்ரெடிஷ்னல் சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் சார் வரும்? கண்டிப்பா இம்பாக்ட் வரும். பட் ஆனா இந்த சர்வீசஸ்லாம் போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ எப்படின்னா விஏபிடி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஏஐ பவர்டு டூல் மூலமா விஏபிடி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் சாக் நம்ம ரன் பண்ற போது இதுல நம்ம இப்போ பாத்தீங்கன்னா மல்டிபிள் டூல் யூஸ் பண்ற சமயத்துல நம்ம ஏஐ பவர்டு டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கம்ப்ளைண்ட்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ட்ரெடிஷ்னலா நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு ISO 27000 சர்டிபிகேஷன் போறோம் அப்படின்னா நாங்க வந்து ஒவ்வொரு வேலிடேஷன் பார்ப்போம், ஒவ்வொரு டாக்குமெண்டா நாங்க எடுத்து மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஏஐ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு ஆட்டோமேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் டூல் பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. ஜிஆர்சி டூல்ஸ் இருக்கு, நம்மளோட தணிக்கை பிளாட்ஃபார்ம் இருக்கு. நம்மளோட தணிக்கை பிளாட்ஃபார்ம் ஏஐ ட்ரிவன் பிளாட்ஃபார்ம். அதுல என்ன பண்றோம்னா 93 செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, இது ஏஐ பவர்டு ஆட்டோமேஷன் சொல்யூஷன் அப்படிங்கும்போது இப்போ உங்களை கம்பெனிக்கு ISO நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா என்னோட சொல்யூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டை கொடுக்கும். ஸோ நீங்க ஒரு 10 மாசம் பண்ற வேலையை ஒரு 10 நாள்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணி ஏஐல காமிக்க முடியும். இது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. ஸோ நீங்க செக்யூரிட்டி கை இல்லை, நீங்க ஒரு ஐடில வந்து ஒரு மேனேஜரா இருக்கீங்க, செக்யூரிட்டி லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு புரியல அப்படிங்கும் போது ஏஐ அசிஸ்டன்ஸ் இருக்கும். சார் நான் இப்போ ISOக்கு போகணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏஐனால இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து பெரிய சேஞ்சஸ் வராது. பட் ஏஐனால எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நாங்க வந்து எங்க சைபர் செக்யூரிட்டி கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை வேற மாதிரி மாடலா நாங்க ஷோகேஸ் பண்ண முடியும். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இது ஒரு த்ரெட்டா இல்லை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சார்? நீங்க த்ரெட்டா ஆப்பர்ச்சுனிட்டியாங்கிறத விட இது ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல நீங்க என்ன மாதிரி சர்வீசஸை எடுத்துட்டு போறீங்க, என்ன மாதிரி ப்ராடக்டை நீங்க எடுத்துட்டு போறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்க மேனேஜ்டு சர்வீசஸ் பண்றோம். இப்போ ஒரு ப்ராடக்டா நீங்க எடுத்துட்டு போகும்போது ஏஐ ட்ரிவன் பவர்டு ப்ராடக்டா நீங்க எடுத்துட்டு போகும்போது அந்த இண்டஸ்ட்ரி மட்டுமே ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியா இருக்கும். ஜிஆர்சி பிளாட்ஃபார்மா நீங்க கிரியேட் பண்ணும்போது அது வந்து ஒரு $1 பில்லியன் பிசினஸா போகுது. இது வந்து இந்த ஏஐங்கிற ஒரு விஷயத்தால உங்களுக்கு ஒரு பெரிய புதுசான மார்க்கெட்டே ஓப்பன் ஆக போகுது.
ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் ஒரு பாசிட்டிவ் வே தான். பட் அந்த ஸ்டார்ட் அப் வந்து அதை எப்படி எடுத்துட்டு போக போறாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஏஐ வந்து எதிர்க்காத, ஏஐ வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் தான் வந்து வின் பண்ணும் அப்படின்றது சொல்றீங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஐ பிளஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு? இது ஏஐ பிளஸ் சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டரா இருக்கட்டும், விஏபிடியா இருக்கட்டும், உங்களோட கவர்னன்ஸ் போர்ட்டலா இருக்கட்டும், உங்களோட பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஏஐ பவர்டு வரும்போது பெரிய மார்க்கெட். இது மூலமா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில இருந்து உள்ள வராங்க. என்ன மாதிரி ஆடிட்டர் அண்ட் கன்சல்டன்ட்ல நாங்க என்ன பண்றோம்னா குளோபலா பிசினஸ் பண்றோம். குளோபலா பிசினஸ் பண்ணும்போது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரீஜன்ஸ், மிடில் ஈஸ்ட் போறோம், நாங்க யூஎஸ் பாக்குறோம், யூகே ரெகுலேஷன்ஸ் நாங்க ஹேண்டில் பண்றோம். இது மாதிரி ஏஐ இருக்கும்போது என்னன்னா அதோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை எங்களால கேதர் பண்ண முடியும். அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை ரீஜன் பேஸ்டு எங்களால அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் மார்க்கெட் எப்படின்னா எங்களை மாதிரி கன்சல்டன்ட் மோடிஜி வேற இடையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிக் ஃபோருக்கு ஈக்குவலா நம்ம வந்து இந்தியா பிக் ஃபோர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இந்தியா பிக் ஃபோரை கிரியேட் பண்றதுக்கு ஏஐங்கிற ஒரு டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டூலை வந்து நம்ம எடுத்துட்டு போய் உலகத்துல இருக்கிற அத்தனை ரெகுலேஷனையும் அத்தனை கம்ப்ளைண்ட்ஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நீடையும் ஏஐ பவர்டு சொல்யூஷன் மூலமா நம்ம எடுக்கும் போது நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி growthல நம்மளே அடிஷன் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர், பயங்கரமா இருக்கு சார். அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஹியூமன் ஸ்கில்ஸ் வந்து என்ன சார்? ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண விஷயம் வந்து நிறைய இருக்கு. ஏஐ வந்து ஒரு பார்ட் ஆஃப் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல தான் இருக்குது ஒழிய உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களோட அனலிட்டிக் திங்கிங் இருக்கு, அதை வச்சு ஒரு கஸ்டமரை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா ஏஐ விட்டு உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பி நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வரும்போது ஏஐக்கு நீங்க ஃபீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்ஃபர்மேஷன் ஒழிய இதுல வந்து ரீப்ளேஸ்னு எதுவும் சொல்ல முடியாத ஒழிய ஏஐ கோயிங் டு பி யுவர் சப்போர்ட். ஆக்சுவலா அந்த சப்போர்ட்டை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்கிறது தான் உங்களோட மார்க்கெட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போற விஷயம். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு, பிஹேவியர் இருக்கு, டிசிஷன் மேக்கிங் இருக்கு, கவர்னன்ஸ் இருக்கு, கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கு, கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு இன்சிடென்ட் இருக்கும்போது யாரை போய் நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். ஏஐ போய் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட் ஹேப்பன் இன் அவர் கஸ்டமர் பிளேஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைபர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, எஃபிஐக்கு ரிப்போர்ட் பண்ணணும், த்ரெட் ஆக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைபர் செக்யூரிட்டியில நடக்கும்போது அந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துடலாம். பட் இன்ட்ராக்ஷன் பண்றதுங்கிற ஒரு மல்டி டேலண்ட் வந்து மல்டி பிஹேவியர்ஸ் வந்து ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஏஐ கோயிங் டு பி யுவர் கம்பெனியன், but they are not going to replace the entire ஹியூமனோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபைனலா வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? நான் வந்து இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா, ட்ரெடிஷ்னலா நாங்க என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத இப்போ வந்து எல்லாமே ஏஐ மூலமா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா ப்ரொடெக்ஷன் இப்படிதான் நம்ம வந்தோம். இதே இதுல வந்து உங்களோட ஏஐ பிளஸ் சைபர் செக்யூரிட்டியை நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளவுடுக்கு நீங்க எப்படி பண்ணீங்களோ ட்ரெடிஷனல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டில இருந்து ஏஐ பவர்டு சைபர் செக்யூரிட்டியை நீங்க கத்துக்கு. ஸோ த அடாப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்க அடாப்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட பிசினஸ், உங்களோட கரியரும். ஸோ ஃபைனலா உங்களோட தாட் ப்ராசஸ் அடாப்ட் வித் யுவர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லேர்ன் மோர் அண்ட் get some insight from the expertise who are in the industry. அது மாதிரி நீங்க இருக்கும்போது உங்களோட கரியர் நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்லபடியாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக அடுத்து இதுக்காக உங்களோட இதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.